ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேஸ் ஸ்டாக்லேயே லிஃபோ மெத்தடில் எப்படி சம் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடலாம். ஃப்ரம் த ஃபாலோவிங் பர்டிகுலர்ஸ் ரைட் அப் த ஸ்டோர்ஸ் லெட்ஜர் கார்ட். ஸோ 1st Jan to 31st Jan வரைக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அடாப்ட் பேஸ் ஸ்டாக் மெத்தட் வித் லிஃபோ. பேஸ் ஸ்டாக் இஸ் 200 tons அவுட் ஆஃப் 1st January பர்ச்சேஸ். ஸோ 1st January பர்ச்சேஸில் 200 டன்ஸை வந்துட்டு பேஸ் ஸ்டாக்காக மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, எப்படி நம்ம வந்து அதை வச்சு சம் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். 1st January பர்ச்சேஸ்ட் 500 tons at 2 rupees each. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கனால குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 500 tons at 2 rupees each. ஸோ இதை வந்துட்டு பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். 10th January purchased 300 tons at 2.10 rupees each. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் 300 tons வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 300 at 2.10 630. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அது கூடவே நியூ பேலன்ஸை ஆட் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். 13th January issued 500 tons. ஸோ 13th January என்ன பண்ணுறாங்கன்னா இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ மெட்டீரியல் ரெக்விசேஷன் நோட் நம்பர் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்க? 500 tons இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இது லிஃபோ மெத்தடில் நம்ம போடுறதுனால எது லாஸ்ட்டில் இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணணும். சரியா? ஸோ இங்கே லாஸ்ட் என்ட்ரியில் எவ்வளோ இருக்குது? 300 units இருக்கா? ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணணும். ஸோ 300 units at 2.1 630. ஸோ இப்போ இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணணும்? 500 டோட்டலாக இஷ்யூ பண்ணணும். அதில் 300 பண்ணியாச்சா? இன்னும் பேலன்ஸ் 200 வந்து இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி இருக்கு இல்லையா? 500 units. ஸோ அதுலேருந்து வந்து நம்ம இஷ்யூ பண்ணிடலாம். 200 units at 2 rupees 400. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? லாஸ்ட் என்ட்ரியில் இருக்க 300 ஃபுல்லாக இஷ்யூ பண்ணிட்டோம். 500ல் இருக்க 200 வந்து இஷ்யூ பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் 300 இருக்குமா? அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு 20th January purchased 400 tons at 2.2 rupees each. 20th January என்ன பண்ணியிருக்கோம்? பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 400 units பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 400 units at 2.2 rupees 880. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? எக்ஸிஸ்டிங் பேலன்ஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நியூ பேலன்ஸை அப்புறமா ஆட் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். 25th January issued 300 tons. ஸோ 25th January என்ன பண்ணுறோம்? 300 tons இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் 300 units இருக்கு இல்லையா? இதில் 200 units நம்ம பேஸ் ஸ்டாக்காக மெயின்டைன் பண்ணோம். கரெக்டாக? ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க 200 units 1st January பர்ச்சேஸ்லேருந்து நம்ம பேஸ் ஸ்டாக்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், 1st January 500 units வச்சுருந்தோமா? அதில் 200 units வந்து நம்ம இங்கே இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 300 units வந்து அக்கௌண்ட் பேலன்ஸில் இருக்குது. அதை தான் நம்ம இங்கே பேலன்ஸில் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த 300 unitsல இன்னும் 100 units வேணால் இஷ்யூ பண்ணலாம். அதுக்கப்புறம் இஷ்யூ பண்ண முடியாது. பேலன்ஸ் 200 units வந்து நம்ம பேஸ் ஸ்டாக்காக இயர் எண்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதோட எலிஜிபிலிட்டி இன்னும் 100 units வரைக்கும் தான் இஷ்யூ பண்ண முடியும். அந்த பேலன்ஸ் இருக்க 200 அப்படியே இன்வென்ட்ரிலேயே அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு இப்போது 25th January 300 units வந்து இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் லிஃபோன்றனால நம்ம லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ன்றனால லாஸ்ட் டிரான்சாக்ஷனில் எது இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். லாஸ்ட்டில் வந்துட்டு 400 units இருக்குது. நமக்கு வெறும் 300 units போதும். கரெக்டாக? ஸோ 300 units at 2.2 660. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? அந்த பேஸ் ஸ்டாக் யூனிட்ஸ் 300 units இருக்கா? அதை அப்படியே நம்ம எழுதிட்டு 400ல் 300 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 100 தான் இருக்கும். 100 into 2.2 220. ஓகேவா? அடுத்து 27th January பாருங்கள். பர்ச்சேஸ்ட் 500 tons at 2.1 rupees each. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 500 units at 2.1. ஸோ 1050. இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே இப்போ பர்ச்சேஸ் பண்ண 500 வந்து இன்க்ளூட் பண்ணிடணும். ஓகேவா? 500 2.1 1050. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். 31st January issued 200 tons. ஸோ 31st January என்ன பண்ணியிருக்காங்க? 200 tons இஷ்யூ பண்ணுறாங்க.
ஸோ லாஸ்ட் டிரான்சாக்ஷனில் பாருங்கள் 500 யூனிட்ஸ் இருக்கா, அதுலேருந்து 200 டன்ஸ் இஷ்யூ பண்ணிடலாம். ஓகேவா, 200 at 2.1 420. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஒரு 300 இருந்துச்சா, அதை அப்படியே எழுதிடலாமா? அது பேஸ் ஸ்டாக்கு, அந்த 300 அப்படியே எழுதிட்டோம். அடுத்து ஒரு 100 யூனிட்ஸ் இருக்கா, அதை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் லாஸ்ட் டிரான்சாக்ஷன்லேருந்து 500 யூனிட்ஸ் இருந்துச்சு, அதில் 200 இஷ்யூ பண்ணிட்டோம். கரெக்டாக 200 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 300 தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லா டிரான்சாக்ஷனுமே என்டர் பண்ணியாச்சு. கரெக்டாக இப்போ வந்துட்டு நம்ம க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் பேஸ் ஸ்டாக் மெத்தடில் நம்ம என்னென்ன க்ளோசிங் ஸ்டாக் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 300 யூனிட்ஸ் இருக்கா, இந்த 300 யூனிட்ஸில் 200 யூனிட்ஸ் பேஸ் ஸ்டாக்காக மெயின்டைன் பண்ணியிருந்தோம். கரெக்டாக 200 டன்ஸ் வந்து பேஸ் ஸ்டாக்காக மெயின்டைன் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஸ் ஸ்டாக்கை தான் நம்ம எழுதணும். பேஸ் ஸ்டாக் வந்து 200 யூனிட்ஸ் அட் 2 rupees each 400. ஸோ 300ல் 200 வந்து பேஸ் ஸ்டாக். ஸோ பேலன்ஸ் இருக்க 100 வந்துட்டு நார்மல் ஸ்டாக். ஓகேவா, ஸோ அந்த 200 வந்து பேஸ் ஸ்டாக். ஸோ அதனால பேஸ் ஸ்டாக் 200 யூனிட்ஸ் அட் 2 rupees each நம்ம எழுதிட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்க 100 வந்து 100 யூனிட்ஸ் அட் 2 rupees each 200ன்னு எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு 100 யூனிட்ஸ் இருக்கா, ஸோ அதையும் எழுதிடணும். 100 யூனிட்ஸ் அட் 2.2 rupees each 220. அப்புறம் ஒரு 300 யூனிட்ஸ் இருக்கா அடுத்த டிரான்சாக்ஷனில். ஸோ அந்த 300 யூனிட்ஸ் அட் 2.1 rupees 630 ஈச். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.